பாக்கியராஜ் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த மோதல்? நாங்கள் தான் உங்கள் வெற்றிக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அவங்க அதே போல் விமர்சனத்தை முன்வைக்கிறது, யாருக்கு இங்கே ஓட்டு வங்கி அதிகம், இது யார் சுமை யார் சுமந்தாங்க அப்படின்ற கேள்வி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து யாரை சார்ந்து நின்னாங்கிறது தானே முதல் கேள்வி. சரி, இப்போ வந்து இவங்க யாருமே வந்து விஜயை சார்ந்தோ, அதாவது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை சார்ந்தோ அல்லது வேறு கட்சியை சார்ந்தோ இவங்க நிற்கல. இல்லை, இவங்க சார்ந்து நின்னது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சார்ந்து தானே நின்னாங்க. இன்னைக்கு இவங்க என்ன வேணாலும் பேசலாம். இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 28 தொகுதிகளில் இவங்க 5 தான் ஜெயிச்சாங்க, அதே மாதிரி 8 தொகுதிகளில் 2 தான் ஜெயிச்சாங்க. அப்படிங்கிறப்ப இதை தீர்மானிக்கிற நிலைமையில ஆளப்போகிற ஒரு அரசு இருந்ததின் விளைவு தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இல்லையா? இந்த 2ஓ அல்லது இந்த 5ஓ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது ஆளக்கூடிய கட்சிக்கு தேவையில்லாத ஒரு நிலை வந்திருந்தா என்ன நிகழ்வு இருந்திருக்குங்கிறது கேள்விக்குறி தான். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய ஸ்டாண்டை நம்ம மாற்றிக்கிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. யார் எந்த ஸ்டாண்டை மாற்ற? அது காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், அல்லது ஐஎம்ஐயாக இருக்கலாம், யாராக வேணாலும் கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே சார்ந்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு சதவீதமான ஓட்டுகள் இருக்குதுங்கிறதுலாம் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடியும் லாஸ்ட் 50-60 இயர்ஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, அதுதான் கிறிஸ்தோடங்கர் சொல்கிறாரு, நீங்கள் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நீங்கள் தனித்தே போட்டிட்டு இருக்கலாமே, தனித்து போட்டிட்டு உங்களுடைய வெற்றியை நீங்கள் காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாருல. அதே கேள்வி அவங்கள்ட்டையும் திரும்ப கேட்கலாம்ல, அவங்கள சார்ந்து நின்றுக்கலாம்ல. இல்லை, சகோதரரோட கருத்தில் அது சார்ந்துன்ற வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன். அது வந்து அதுக்கு எதுக்குறேன் நான், சார்ந்துன்றது சரியான வார்த்தை இல்லை, கூட்டணி உடன்பாடு அப்படின்றது தான். எப்பயுமே ஒரு தேர்தலில் கூட்டணி உடன்பாடு தேர்தல் முடிந்தவுடனே தேர்தல் முடிந்த உடனே அது நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம், அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு எங்களை நடத்திய விதம் எப்படின்னா தேர்தலோட கூட்டணி தேர்தலோடு முடிந்து விட்டது. அந்த அளவுக்கு தான் ஆட்சியை பொறுத்தளவுல அவர்கள் செயல்படுவாங்க, நாங்கள் தலையிட முடியாது. சார்ந்தன்றதை தாண்டி கூட்டணி உடன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கட்சியின் தலைமையின் கீழ் இந்த கூட்டணி அமைதுங்கிறத அவர் சொல்றாரு. ஆமா, இந்த கூட்டணி இப்ப வந்து அவங்க கூட்டணி கீழே தானே ஒதுக்கப்பட்டது. எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து தீர்வு பெற்று தானே அது நடந்தது. அப்படிங்கிறப்ப ரிசல்ட் வந்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றம் தேவையாங்கிறத என்னுடைய கேள்வி. அதாவது எந்த நிலையுமே ரஜினி சொன்ன மாதிரி தோக்குறப்ப நாங்க கூட இருக்க மாட்டோம், ஜெயிக்கிறப்ப நாங்க கூட இருப்போங்கிறது எந்த விதத்துல நியாயமா கருதப்படும். பல மக்களுடைய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அமைச்சரவையில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு விசிக முதல் முறையாக கிடைக்குது, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு முதல் முறையாக கிடைக்குது, காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்படின்னும் போது அதை பயன்படுத்த என்ன தப்பு இருக்கு? நீங்க பயன்படுத்திக்கங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சார்ல, கூட்டணி கட்சியில கூட்டணி என்னோட சேர்ந்து கூட்டணியா நிக்கிற கட்சிகளுக்கு என்னுடைய இதுல வாய்ப்பு தரேன் முதலே அறிவித்தாரு தமிழக முதல்வர். இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் போகல? ஏன் அன்னைக்கு அந்த ஸ்டாண்டை எடுக்கல அவங்க? இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இதை பயன்படுத்திக்கிறோங்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? அதாவது தோல்வி அடைந்த, அதாவது இதுக்கு முன்னாடி 2021 மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் பொழுது கூட இருந்தோமா இல்லையா? அதே மாதிரி தானே இன்னைக்கு இருக்கணும். தோற்ற பிறகு கூட இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களிலே தோற்ற பொழுது என்னுடைய சகோதரர் ராகுலோடு நான் கூட நிற்பேன்னு சொல்லி தனி இடத்துல போய் கூட நின்று ஒத்துழைப்பு கொடுத்தது யாரு? அதே மாதிரி ராகுல் சொன்னாரு, நான் யாரையுமே என்னுடைய பிரதர்னு சொன்னதில்லை, ஆனா முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் நான் பிரதர்னு சொல்றேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று கண்டிப்பா நம்ம கூட தான் நிற்பாங்கன்னு நம்பும் பொழுது ஆப்போசிட்ல நிற்கும் போது எப்படி அது வருத்தம் இல்லாம இருக்கும்? அது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்காதா? யார் போயிருந்தா கூட பரவாயில்ல சார், காங்கிரஸ் போயிருக்க கூடாதுல்ல? அப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியா அவங்க அந்த கடந்த 6-7 வருடங்களாக ரொம்ப க்ளோஸா இருந்த பொழுது சார் அவருக்காக போய் ஒரு கடையில போய் ஸ்வீட் வாங்கி என் சகோதரருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார் சார் அவரு. அப்புறம் மாற்றுக் கட்சியில் ஒரு முதல்வராக அறிவிக்கும் பொழுது அந்த பங்கேற்கும் பொழுது அதனுடைய வழி எப்படி இருக்கு? இப்போ ரஜினி நானும் ஒன்றா பேசுகிறோம், ரஜினி நாளைக்கு வேற இடத்துல போய் உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கு. அதாவது நான் வேற இடத்துல போய் உட்காந்து பேசுகிறேன், அப்போ ரஜினிக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். ஒரு சகோதரராக இருக்கக்கூடிய ஒன்றா நடக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையை
பெரிய மாற்றம் வரும் பொழுது வேற இடத்துல போய் நிற்கும் பொழுது எவ்வளவு வலிக்காது. இதே போல திமுக பண்ணதா காங்கிரஸ் சொல்றாங்கல்ல 2006 நாங்கள் அவங்க 96 இடம் எங்களுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான். அன்னைக்கு மைனாரிட்டி திமுக அரசு என்று அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த அரசை 5 ஆண்டு காலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்த பங்குமே ஆட்சி அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி இது ரொம்ப தவறான விஷயம். இன்னும் அடிப்படை புரிதல் இல்லாமல் இவர்களை வளர்த்துக்கும் மத்தியில கூட்டாட்சி என்பதற்கான அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க சார். சுயாட்சினா திமுக தனியா ஆட்சி பண்றதுக்கு பேர் சுயாட்சியா? மாநில உரிமைகளுக்கான அந்த அதிகாரங்கள் கல்வி, பொருளாதார, நிதி வளர்ச்சி மாநிலமே முடிவு. இன்னமும் இவங்க வந்து மாநில சுயாட்சி திமுகவே ஆட்சி பண்ணணும்ன்றதா மாநில சுயாட்சியா? இளைய தலைமுறை மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்பது பொருளை முதல்ல சொல்ல சொல்லுங்க. தொகுதியோட ஒரு 10 தொகுதி வந்து அவர் எக்ஸ்ட்ரா பெற்று இருந்தா உங்களால உள்ள கூப்பிட்டுருக்கே மாட்டாரு. முதன்மை ஆதரவு நீங்கள் 108 இடங்களை மக்களின் நம்பிக்கை நம்பிக்கை விஜய் மீது இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் ஜெயித்திருக்கிறார். அந்த இதை நீங்க ஏத்துக்கணும்ல. சொல்லுங்க பாக்கியராஜ் சொல்லுங்க. சரி, அவர் ஒரு நிமிஷம் அமைதியா சொல்லுங்க. அப்பதான் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். அதாவது என்னன்னா சார், நான் வந்து எல்லாத்துலேயும் பிழை இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிறதுனால அந்த மாற்றத்துக்கே வந்திருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன், அதுக்கு நான் மதிப்பு சொல்கிறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், அதெல்லாம் வேற. ஆனால் என்ன அடிப்படையான நோக்கங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் சார். இங்கே கேள்வியே என்ன, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் தான் இன்றைக்கு டாபிக், தலைப்பே தானே. அதை விட்டு நம்ம மாற்றி போகக்கூடாது சார். இங்கே அவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட்னு சொல்ல வரல. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோடு கூட பயணிக்கிறவர்கள் தோல்வியிலும் பயணிக்கிறங்கிறது தானே தமிழர் மரபு. சரி, ஓகே ஓகே. அது அரசியல் கட்சியில அப்படி சொல்லலாமா சார்? நீங்க தோல்வியும் கூட இருக்கணும், வெற்றிலையும் கூட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் பங்கு வேணும் கோரிக்கை கேட்கறாங்க. வெற்றி பெறும்போது நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கிடைச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனம் அவர் தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கியராஜ் சார், இப்போ அடுத்தடுத்த காலகட்டத்தில் இது எப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க? ஏன்னா பல ஆண்டுகள் இந்த கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி விரிசல் ஏற்பட்டிருக்கு. அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடும் போது அது அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்க எப்படி அமையும்? அந்த அடுத்த திமுகவுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு மறு சீரமைப்பு அங்கே தேவை. இப்போ இந்த டிபெண்டாக இருக்கிறது தானே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துகிட்டே இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த 2 கட்சிகளுமே மிகப்பெரிய வாய்ப்புகளை தரவே இல்லை. அதாவது கார்பரேஷனில் கூட ஆரம்பித்த அந்த எலெக்ஷனில் ஆரம்பித்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்குமே இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை தரவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அவர்கள் மத்தியில் இருக்குது. அது என்ன சொல்ல வந்தா ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன். பாஜக RSS இங்க ப்ளே பண்ண ரெடியா இருந்தாங்க. அதை தவிர்ப்பதற்காக தான் நாங்க வந்து அது ரொம்ப முக்கியமான செய்திங்கிறதுனால 2 விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இளைஞர்களுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதின் விளைவு தான் அந்த கோவம் தான் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றத்தை நோக்கி அது போயிருக்கு. முதல்ல. 2வது வந்து இந்த 10 வயது சிறுமி மட்டுமல்ல, இன்றைக்கு மாற்றத்தை விரும்பின எல்லாருமே அமைச்சர்களாக இருக்கிற வந்து அதில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்க கற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 3 வாரத்திற்கு முன்னதாக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே உள்ள கட்டமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது, கல்வியில் நம்ம சிறந்து விளங்குறோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தியிருக்குங்கிறது கவலை அளிக்குது. எப்படின்னா நேரத்தில் இது கல்வி சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க, கல்வி சரியில்லை, கல்வி சிறந்த தமிழ்நாடா இருக்கு, அரசு மருத்துவமனை சிறப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, அதாவது அந்தந்த எஜுகேஷனல் அவர் வந்து சுற்றுப்புற சூழல் இணை அமைச்சராக வரக்கூடியவர், சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு இப்போ நம்மளே பேசுறோம் டிவியில, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா அல்லது ஒரு அவேர்னஸா இப்ப ஒரு பீப்புளுக்கு புரியுற மாதிரி பேசுறாங்க. கல்விக்கான நிதி கூட இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க மத்திய அரசு இப்ப சொல்றாங்க. அதான் திமுக முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அது வந்து நிறைய கேள்விகள் அவங்க வந்து எழுப்புது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கூட என்ன நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம், அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு சரியா இருக்குதா ஆஃப்டர் எலெக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா இதை சரியாய் புரிந்து கொண்டு நடத்தணும். 2வது நீங்க நம்ம தலைப்புக்கு வந்தோம் திருப்பி அப்படின்னா,
அதாவது இது அரசியல் இந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும். இன்னைக்கு அரசியல்ல வந்து எதுவும் நிரந்தர எதிரி இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் இனிமே மாறணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு காக்ரோச்னு ஒண்ணு சொல்லி 2 கோடி பேர் இன்னைக்கு இணைஞ்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்கள். அதனால மாற்றம் சரியான எல்லைக்குள்ள வரணுமே தவிர தவறுதலான ஒரு எல்லைக்குள்ள போகக்கூடாதுன்னு